சத்தியமாக இந்த ஹவுஸ்மேட்ஸோட பொறுமையை வந்து பாராட்டியே ஆகணும். எப்படி இப்படி பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பார்வதி இந்த எஃப்ஜேயோட கேப்டன்சி டிஸ்கஷன் அப்போ ஒரு கருத்து வைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் அவங்க ஒரு இம்பல்சிவாக ஒரு வார்த்தையை விட்டாங்களாம், சில பேர்லாம் வச்சுட்டாங்களாம். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க சொல்லியிருக்கணுமா, ஏன்னா அவங்க அதை யோசிக்காமல் அதை பேசினதான். இந்த மாதிரி இந்த வீக்கும் இப்போ யாராச்சும் தெரியாமல் வார்த்தையை விட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை ஷேர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அது சொல்லும் போதே சொல்கிறாங்க, நான் மட்டும் ஒன்றும் வார்த்தையை விடலை, எல்லாரும் தான் இங்கே வார்த்தையை விடுறாங்கன்னு அதையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு டிஸ்கஷன் அப்பவும் இப்போ எஃப்ஜே ஒரு சென்டென்ஸ் பேசினா இவங்க 2 சென்டென்ஸ் பேசுகிறாங்க. பேசிட்டு ஒருத்தர் பேசும்போது எல்லாரும் ஓவர்லாப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருத்தரோட கருத்தையும் தெரிவிக்க வைங்கன்னு லிட்ரலி எஃப்ஜேயோட கேப்டன்சி டிஸ்கஷனில் பாதிக்கு மேலே பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து எஃப்ஜேயும் பொறுமை, ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா பார்வதி கிட்டே எதிர்த்த கேப்டன்சி டிஸ்கஷனே நடக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவரும் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை சொன்ன உடனே இந்த பக்கத்தில் உள்ளவங்க அறிவை சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே கானாவினத்து ஒரு செருப்படி ஆன்சர், செம்மையான ஒரு ஆன்சர். அவர் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, இது ஓகே, நம்ம வந்து இப்போ எதாவது சொல்ல போனால் எனக்கு தெரியும் என்ன பேசணும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே பார்வதி சொல்கிறாங்க, இனிமேல் நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் 6 வாரம் இதெல்லாமும் நடந்து முடிஞ்சு போச்சு, அதனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கானாவினோத் வந்து இல்லை, நான் உங்களன்னு சொல்லலை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானாவினோத் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா விக்ரம் எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பப்ளிக்காக ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டு தனிமையில் சாரி கேட்கக்கூடாது, கேட்குறது வந்து அதே பப்ளிக்கில் வச்சு சாரி கேளுங்க, அப்போ நம்மளும் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். யார்? விக்ரம் சொல்கிறார். அப்போ எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா, கானாவினோத் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறதை விட நம்மளே, இப்போ நீ வந்து என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா நானே உங்ககிட்ட அதை அட்ரஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க, நீங்கள் வந்து அடி கொடுக்குற சைடாக இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் மறந்துடும், இனிமேல் நம்ம பேசவே கூடாதுன்னு. நம்ம அடி வாங்கின சைடாக இருந்தால் நம்ம எப்படிங்க டக்குன்னு மறக்க முடியும்? அடி வாங்கினவனுக்கு வந்து அந்த எரிச்சல் இருக்க தானே செய்யும். அதை வந்து அது எப்படி இந்த லாஜிக்? 6 வாரமாக இவங்க வந்து எல்லா டாஸ்கையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க, இவங்க கோவப்படுவாங்க, இவங்க ப்ரொவோக் பண்ணிவிட்டு என்னை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு ஒரு விக்டிம் கேம் ஆடிருக்காங்க. பட் 6 வாரம் உள்ளது அவ்வளோ கோட்டையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதுவும் வந்து அவங்களா மனம் திருந்தி சொல்லலை, விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அன்றைக்கி ஏன்னா அரோராவை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தோணுச்சு, என்னுடைய பார்வையில் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. இதில் அட்வைஸ் பண்ணணுமா, அதை வந்து அவங்க இம்பல்சிவாக டப்புன்னு சொல்லிட்டாங்களா, இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் பண்ண முடியும், அம்மா அப்பா தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்குவாங்க, இங்கே வந்துருக்கிறவங்களாம் அவுட் சைடர்ஸ், அவங்க பொறுத்துக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. கடைசி அபியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லாமே பழச கிண்டுறீங்க, பழசே கிண்டாதீங்க, புதுசாக எல்லாம் திங்க் பண்ணுங்கள், போன வாரம் உள்ளதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் இந்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கணும், வியானா வந்து அந்த சப்பாத்தி சுகர் மேட்டரை வச்சு கானாவினோத் ஏதாவது சொல்கிறாங்களா சொல்லலையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியானோட பேச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.